ஹாய் எவ்ரிவான். டான் பிரசாத் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் கஞ்சிப்பானை இம்ரானின் குரல் பதிவொன்று வெளியாகியுள்ளது. இந்த குரல் பதிவிலே டான் பிரசாத் இதற்கு முன்னரே கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என கூறியுள்ளார். நாட்டிற்கும் வீட்டிற்கும் அரசிற்கும் இவர் பாரமானவர் என கூறியுள்ளார். நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இதைவிட மோசமான விளைவு ஏற்பட்டிருக்கும் என கஞ்சிப்பானை இம்ரான் கூறியுள்ளார். எனவே கஞ்சிப்பானை இம்ரான் அவருடைய குழுவே டான் பிரசாத்தை கொலை செய்திருப்பார்கள் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த குரல் பதிவும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் கடந்த 2 நாட்களாக மிக பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது டான் பிரசாத்தின் கொலை சம்பவம். டான் பிரசாத்தின் கொலை சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையிலும் 10க்கும் அதிகமானவர்களின் வாக்குமூலமும் பெறப்பட்டுள்ளது. எனவே டான் பிரசாத் தொடர்ச்சியாக இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவராகவும் பல கலவரங்கள் பல பிரச்சனைகளுடன் தொடர்பு பட்டவராகவும் இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவராகவும் காணப்படுகின்றார். 2022ஆம் ஆண்டு இவருடைய தம்பி வாழ்வெட்டு சம்பவத்திலே கொலை செய்யப்பட்டிருந்தார். 2025 டான் பிரசாத் துப்பாக்கி சூட்டிலே கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தை கஞ்சிப்பானை இம்ரானை திட்டமிட்டு அவருடைய குழுவை செய்திருக்கும் என சந்தேகிக்கப்படும் கருத்துக்களும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கஞ்சிப்பானை இம்ரானின் குரல் பதிவு என்ற பெயரிலே ஒரு குரல் பதிவும் வெளியாகியுள்ளது. குரல் பதிவிலே கஞ்சிப்பானை இம்ரானின் குரலை ஒத்த குரல் பதிவாகவே காணப்படுகின்றது. எனவே உண்மையில் கஞ்சிப்பானை இம்ரான் பேசியதா அல்லது அவரை போன்று பேசப்பட்ட குரல் பதிவா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. என்றாலும் இந்த குரல் பதிவிலே அவர் குறிப்பிடும் பொழுது டான் பிரசாத் இதற்கு முன்னரே கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். நாட்டிற்கும் வீட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் இவர் பாரமானவர். இவ்வாறானவர்களை உயிருடன் வைக்க கூடாது. இவர்களாலேயே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இதைவிட மோசமான விளைவுகளை இவர்கள் அனுபவித்திருப்பார்கள். அதே போன்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேர்மையானவர். அவர் ஒரு அப்பாவித்தனமாக செயற்படக்கூடியவர். அதன் காரணத்தினாலே இவ்வாறானவர்கள் துள்ளுகின்றனர் என்ற கருத்தினையும் பதிவு செய்திருந்தார். எனவே இது உண்மையில் கஞ்சிப்பானை இம்ரான் வெளியிட்டதா என்ற சந்தேகமும் காணப்படுகின்றது. அதே போன்று கஞ்சிப்பானை இம்ரானிற்கு எதிராக டான் பிரசாத் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செய்திருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்திலே டான் பிரசாத் குறிப்பிடும் பொழுது கஞ்சிப்பானை இம்ரான் போன்றவர்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என கூறியிருந்தார். இவ்வாறான நிலையிலே டான் பிரசாத்தின் கொலை சம்பவமும் பதிவாகி இருந்தது. என்றாலும் கஞ்சிப்பானை இம்ரான் அல்லது அவருடன் இருக்கும் சகாக்கள் பலர் வெளிநாட்டிலே வசிக்கும் நிலையில் அவர்களால் திட்டமிடப்பட்டு இந்த கொலை சம்பவம் நடாத்தப்பட்டதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. கஞ்சிப்பானை இம்ரானும் வெளிநாட்டிலே வசித்து வரும் நிலையில் இலங்கை கூலிப்படையை பயன்படுத்தி இது நடாத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டாலும் இதுவரைக்கும் இவை உறுதிப்படுத்தப்படவில்லை. என்றாலும் இறுதியில் மிக பெரும் இனவாதியாக காணப்பட்ட டான் பிரசாத் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமே பதிவாகி இருந்தது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். කතාකල වැඩක් නැහැ තේරෙන්නේ මුං ආ කාලකණි මුං රජෙටත් බරයි මුං රජයටත් බරයි මුං ගෙදරටත් බරයි තේරෙන්නේ මුං කාලකණි දර මොකල ආන්ගෙන් දෙපා මරුවද නැද්ද කියලා කියනවාගේ වෙලාතනේ අවලදාන්න මුං ඉතියාගේ මොකද්ද කරේ කියන මේ උතුරේ ආණ්ඩුවක් අරගෙන රජයක් අරගෙන තව මාසා යන්නේ නැහැ මුං කරන්න දෙනවද ජනාධිපතිතුමා ඕවා පාස කරනවද ලැජ්ජ ජනාධිපති පුතේ මම වගේ ඉතිනේ තේරෙන්නේ උඩට දෙන්නයි තව පොලිසිය මාධ්‍යපණ එකතු වෙලානේ මේ උද්ඝෝෂණය කරවලා පෝස්ටර් ගැස්සුවේ දැන් අරුන් අතරේ ඇකිලු කණ්ඩ දෙන්න ගියා මුගේ ළමයි තුන් දෙනාටයි පුලන් කෙනෙක් ගන්න ගියාපන් කොහොම පණ පිටින් ඉන්නවනේ මං කවුද පෙන්නන්නේ